இயேசுவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இன்றிலிருந்து ஒவ்வொரு மாதமும் கத்தோலிக்க திரு அவையின் விசுவாச போதனைகளை, விசுவாச சத்தியங்களை மிரியம் டிவி வழியாக உங்களுக்கு காட்சிப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். விசுவாசத்தை புரிந்து கொள்ள, விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள, கத்தோலிக்க திரு அவை என்ன சொல்லுகிறது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கான முயற்சிதான் இந்த நிலைப்பாடு. முதல் மாதமாகிய இந்த மாதத்திலே நாம் எடுத்திருப்பது சிலை வழிபாடு என்றால் என்ன, விவிலியம் சொல்லக்கூடிய பதில் என்ன, இறை வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று ஏராளமான மக்களுக்கு ஒரு குழப்பம் இருப்பதை நாம் பார்க்கலாம். என்ன குழப்பம் என்று பார்க்கின்ற பொழுது, கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பவர்கள் சிலை வழிபாடு செய்கிறார்கள் என்று பிரிந்து போன சபை சகோதரர்கள் குறை சொல்வது உண்டு. அவர்கள் சொல்வதை கேட்டு அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ளாத நிலையிலே, புரிந்து கொள்ளாத நிலையிலே, தெரியாத நிலையிலே தத்தளித்து போகக்கூடிய கத்தோலிக்கர்களும் உண்டு. ஆக இந்த சிலை வழிபாட்டை பற்றி ஏராளமான அருள் தந்தையர்கள், நற்செய்தியாளர்கள் தங்களுடைய உரைகளை முன்வைத்திருக்கிறார்கள். நான் விவிலியத்திலிருந்து, விவிலியத்தினுடைய அடிப்படையிலிருந்து இந்த வாதங்களை உங்கள் முன்னால் எடுத்து வைக்க இருக்கிறேன். இதன் வழியாக ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். 10 கட்டளைகளிலே முதல் கட்டளையாக என் ஆண்டவர் சொன்னது, நானே உன் கடவுள், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருக்கக்கூடாது. ஏனெனில் எகிப்திலிருந்து உன்னை வெளியே அழைத்து வந்தது நானே என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே என்னை தவிர வேறு தெய்வத்தை வழிபடுவதோ பணிவிடை புரிவதோ உனக்கு ஆகாது என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை பார்க்கின்ற பொழுது முதலாவதாக நானே உன் கடவுள், எகிப்திலிருந்து அழைத்து வந்த கடவுள் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஏன் ஆண்டவர் தன்னை எகிப்திலிருந்து அழைத்து வந்த கடவுள் என்று அடையாளப்படுத்துகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, அன்றைய காலகட்டத்திலே ஏராளமான தெய்வங்கள் இருந்தார்கள். விவிலியத்தில் கூட ஒரு சில தெய்வங்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். நீதி தலைவர்கள் 10ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை சொல்லுகிறது, பாகால், அஸ்தரோத்து என்ற தெய்வம். 1 அரசர்கள் 11ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையிலே மிக்கி கோம் என்ற தெய்வம். 1 அரசர்கள் 11ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலே கோமாசு என்ற தெய்வம். 2 அரசர்கள் 18ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலே நெகுஸ்தான் என்ற தெய்வம். இப்படிப்பட்ட பல தெய்வங்களோடு இணைந்து 10 கொள்ளை நோய்களை ஆண்டவர் எகிப்திலே வரச் செய்தார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, 10 கொள்ளை நோய்களும் எகிப்தில் இருந்த 10 தெய்வங்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியெனில் ஏராளமான தெய்வங்கள் இருந்தார்கள். அந்த தெய்வங்களிலிருந்து தன்னை அடையாளப்படுத்துவதற்காக, தன்னை தனிமைப்படுத்தி, நான் தான் உங்கள் கடவுள், யார் எகிப்திலிருந்து வல்லமையாக வெளியேற செய்த கடவுள்தான் உங்களுடைய ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நானே உங்கள் கடவுள், எகிப்திலிருந்து வெளியேற செய்தவன். அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஏராளமான கடவுள்கள் இருந்தார்கள். அந்த கடவுள்கள் இருந்த காரணத்தினால் தன்னை அவர் தனிமைப்படுத்தி, தன்னை அவர் அடையாளப்படுத்தி எகிப்திலிருந்து வெளியேற செய்த கடவுள் என்று தன்னை சொல்வதை நாம் பார்க்கலாம். அடுத்து சொல்லுகிறார், ஆகவேதான் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருக்கக்கூடாது. என்னை தவிர மேற்குறிப்பிட்ட அந்த தெய்வங்களோ எகிப்தின் தெய்வங்களோ உனக்கு இருத்தலாகாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி, இங்குதான் ஆண்டவர் மிக யதார்த்தமாய், அழகாய், ஆழமாய் சொல்லக்கூடிய பதிலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுகிறார், மேலே விண்வெளி, கீழே மண்ணுலகு, அதன் கீழே நீர்த்திரள், இவற்றின் எந்த ஓவியத்தையோ எந்த உருவத்தையோ நீ சிலையாக செய்யாதே என்று சொல்லுகிறார்.
ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் தனக்கு என்று சொல்லவில்லை, எனக்கு என்று ஆண்டவர் விவிலியத்தில் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. எனக்கு இதை செய்யாதே செய்யாதே என்று ஆண்டவர் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தால் நீங்கள் அந்த விவிலிய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி தரலாம். நான் சொல்லுகிறேன், விவிலியத்தில் எந்த இடத்திலும் ஆண்டவர் எனக்கு பணிவிடை செய்யாதே, எனக்கு வழிபாடு செய்யாதே, என்னுடைய உருவத்தை செய்யாதே என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. மகனே மகளே, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவற்றுக்கு செய்யக்கூடாது எனில் விண்வெளி மண்ணுலகின் நீர்த்திரளில் இருக்கக்கூடிய உருவங்களுக்கு தான் செய்யாதே என்று சொன்னார். அப்படி பார்க்கின்ற பொழுது முதலாவதாக விண்வெளி. சாலமோன் ஞானம் 13ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை சொல்லுகிறது, தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ வானத்தின் சுடர்களோ தாம் உலகை ஆளுகின்ற தெய்வம் என்று அவர்கள் கருதினார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது யார் தெய்வங்கள்? யாரை தெய்வமாக அவர்கள் கருதினார்கள்? சூரியன், சந்திரன், நிலா, விண்மீன் தான் தெய்வமாக அவர்கள் கருதினார்கள். இவைகளை தெய்வமாக செய்யாதே, ஓவியமாக செய்யாதே, சிலையாக செய்யாதே என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் சொல்லுகிறார், இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை சொல்லுகிறது, மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன், நிலா, விண்மீன்கள் முன் மண்டியிட்டு வணங்காதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். ஆக சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விண்வெளியில் இருக்கக்கூடிய இந்த உருவங்களை நீ கடவுளாக நினைத்து மண்டியிடவோ வழிபடவோ செய்யாதே என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக மண்ணில். மண்ணில் என்று சொல்லுகின்ற பொழுது இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண் அல்லது பெண், நிலத்தின் விலங்குகள், வானத்து பறவைகள், இவைகளுக்கு சிலைகளையோ ஓவியத்தையோ நீ செய்யாதே. ஏனெனில் இவற்றை படைத்தது நான். படைத்த இந்த பொருட்களை நீ உருவம் கொடுத்து சிலையாக ஓவியமாக செய்து வழிபடாதே என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு ஒரு குதார்த்தமான பதிலை நீங்கள் கேட்கலாம், கேள்வியை நீங்கள் கேட்கலாம். என்ன கேள்வி என்றால், ஆண் அல்லது பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படி எனில் நீங்கள் புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறீர்களே, புனிதர்களை சிலையாக வடிவமைத்திருக்கிறீர்களே, அதன் காரணம் என்ன என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகள் அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து, ஓய்வு நாளை கடைபிடித்து, உடன்படிக்கைகளை கடைபிடித்து வாழக்கூடிய என்னுடைய மக்களுக்கு என்னுடைய இல்லத்தில், என்னுடைய இல்லம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆலயம், ஆண்டவருடைய ஆலயத்திலே சுற்று சுவர்களுக்குள்ளே, அப்படி எனில் ஆலயத்தின் உள்ளே நினைவு சின்னம் ஒன்றை நான் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மகனே மகளே, அப்படி எனில் புனிதர் வணக்கம் என்பது இறைவன் கொடுத்த கட்டளை. அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சுற்று சுவர்களுக்குள்ளே நான் என்ன செய்வேன் என்றால் நினைவு சின்னத்தை எழுப்புவேன், அவர்களுக்கு சிறந்த பெயரை கொடுப்பேன், மேன்மையான பெயரை கொடுப்பேன், அழிவு இல்லாத பெயரை கொடுப்பேன். இந்த உலகத்திலே உலகம் அழிந்து போனாலும் அவர்களுடைய பெயர் அழியாமல் நிற்கும். உங்களுடைய புதல்வர் புதல்வியர்களிடையே அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள்தான் இன்று நாம் கொண்டாடக்கூடிய புனிதர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இவர்களுடைய சுரூபங்கள், நினைவு சின்னங்கள் இருக்கிறது என்றால் இது ஆண்டவருடைய கட்டளை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் ஞானம் 13ஆம் அதிகாரம் 13 - 14 வார்த்தை சொல்லுகிறது, மனித சாயல் கொடுத்தல், விலங்கின் உருவத்தை செய்து செந்நிற கலவையால் அதை பூசி சிவந்த வர்ணம் பூசி உதவி கேட்கிறார்கள். இதுவும் தவறு. ஏனெனில் மனித சாயலை அமைத்து, யாரென்று தெரியாத ஒருவருக்கு சாயலை அமைத்து வழிபடுவது சரியல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கத்தோலிக்க திரு அவையிலே தந்தையாகிய கடவுளுக்கு உருவம் கிடையாது, தூய ஆவியானவருக்கு உருவம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு உருவம் உண்டு. காரணம், அவர் பிறந்தார், மனிதராகி இருந்தார், அவரை பார்த்தார்கள், அனுபவித்தார்கள். பார்த்த காரணத்தினால் நாம் அவருக்கு மனித சாயல் கொடுத்திருக்கிறோம். இது மனித சாயல் என்று சொன்னால் தெரியாத ஒன்று அல்ல, தெரிந்து உணர்ந்த ஒன்றுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். இதுவும் சிலை வழிபாடு அல்ல. மனித சாயலை கற்பனையோடு நினைத்து கற்பனையாக மனித சாயலை கொடுப்பதுதான்
சிலை வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளுக்கு வர்ணம் பூசி வழிபடுவது தவறு என்பது ஆண்டவருடைய வாதம். இதோ சிவப்பு வர்ணம் பூசி செந்நிற கலவையை அடித்து நீங்கள் வணங்குகிறீர்களே, அது தவறு என்று சொல்லுகிறார். அடுத்ததாக நீர்த்திரள் என்று பார்க்கின்ற பொழுது இணை சட்டம் 4ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை சொல்லுகிறது, தரைக்கு கீழ் நீரில் வாழும் மீன்கள் நீர்நிலைகள் உருவத்தை செய்யாதீர்கள். இவைகளுக்கு எந்த உருவத்தையும் செய்யக்கூடாது என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். மகனே மகளே, ஆக இவைகளை நாம் செய்வதும் ஓவியமாக வரைந்து வழிபடுவதும் தவறு என்பது ஆண்டவருடைய வாதம். அப்படியெனில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சிலை வழிபாடு என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்றையும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒன்றையும் வழிபடுவதும் ஏற்றுக்கொள்வதும் தான் சிலை வழிபாடு. ஆனால் என் ஆண்டவருக்கு சுரூபத்தை வைத்து அவரை ஆராதிப்பது, அவரை பார்த்து வேண்டுவது சிலை வழிபாடு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆக அடுத்ததாக என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவற்றை வழிபடவோ பணிவிடை செய்யவோ வேண்டாம். யாரை? என் ஆண்டவரை அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும், எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், என்னை வழிபட வேண்டுமானால் இந்த வான்வெளி நீர் மண்ணுலகில் இருக்கக்கூடிய உருவங்கள் அவைகளுக்கு நீ செய்யாதே என்று சொல்லுகிறார். இணை சட்டம் 4ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தை சொல்லுகிறது, மரத்தால் கல்லால் கையால் செய்யப்பட்ட தெய்வங்களை வழிபடுதல், ஏனெனில் அவைக்கு பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நுகர முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், சாலமோன் ஞானம் 13:17 சொல்லுகிறது, அவர் தம்முடைய உடைமைகளுக்காகவும் திருமணத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் வேண்டும் பொழுது உயிரற்ற ஒரு சிலையுடன் பேச வைக்கப்படுவதில்லை, வலிமையற்ற ஒன்றிடம் உடல் நலத்திற்காக வேண்டுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், கேட்க முடியாது, நுகர முடியாது, பார்க்க முடியாது, அவை உயிரற்றவை, அவைகளிடம் தங்களுடைய வேண்டுதல்களை எடுத்து வைக்கிறார்கள். அது தவறு என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவேதான் ரோமையர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, படைத்தவரை மறந்து படைக்கப்பட்ட பொருளை வணங்கினார்கள். கடவுளை மறந்து கடவுளால் படைக்கப்பட்ட பொருளை வணங்கினார்கள். அதுதான் சிலை வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவரை அல்ல. விடுதலை பயணம் 34:14 சொல்லுகிறது, நீ வேறொரு தெய்வத்தை வழிபடலாகாது, உனக்கென தெய்வங்களை வார்த்து கொள்ள வேண்டாம் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ வேறொரு தெய்வத்தை வார்த்து கொள்ளாதே, அவைகளை வழிபடாதே என்று என் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரை தவிர வேறொரு தெய்வத்தை வார்த்து கொள்ளக்கூடாது. ஆனால் கடவுளை வார்த்து கொள்ளலாம், வேறு தெய்வத்தை வார்த்து கொள்ளக்கூடாது. கடவுளை வழிபடலாம், ஆனால் அவற்றை வழிபடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மகனே மகளே. அப்படி செய்தால் திருவழிபாடு 21:8 சொல்லுகிறது, சூனியக்காரர் சிலை வழிபாட்டினர் அனைவரும் நெருப்பும் கந்தகமும் எரியும் உள்ள இடமே அவர்களுக்கு கிடைக்கும், விண்ணகமே கிடைக்காது. சிலை வழிபாட்டினருக்கு இதுதான் நேரிடம். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அவற்றை செய்வது இல்லை என்பதை மீண்டும் ஆணித்தரமாக நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். எஸ்ஐயா 57:6 10 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது, நீர்ம பலி, கும்பாபிஷேகம், நரபலி, பச்சிளம் குழந்தைகளை கொடுப்பது, உணவு படையல், எண்ணெய் வார்த்தல், தீ மிதித்தல், இவைகளை நீ செய்யாதே. இவைகள் அனைத்தும் தவறான நிலைப்பாடு என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக இறுதியாக என் ஆண்டவர் சொல்லுவார், எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து அவர் நம்மோடு இருக்கிறார், அவரோடு நாம் பேசுகிறோம், அவரோடு நாம் உறவாடுகிறோம், அவர் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்திருக்கிறோம், அவருடைய உருவத்தை நாம் செய்து சுரூபமாக வைத்து அவர் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்து நாம் வேண்டுகிறோம். இது சிலை வழிபாடு அல்ல என்பதை உணர்ந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அந்த ஒரே கடவுளை நாம் ஏற்று வழிபடுவோம். ஆமென்.